ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் பெட்ஷோ டைம் லோகேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு பேர் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதுக்கான கேஜ் செட்டப் பற்றி தான் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பேர் எடுத்துனுமே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துனுமே கேஜ் செட்டப் கொடுக்குறது இல்லை ப்ரீடிங் போடுறதுன்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்கும். என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறதும் கூட தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து ப்ரீடிங்கே போகாது பயந்துருச்சுன்னா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கேஜ் ஒன்று வச்சுக்கணும். அந்த நம்ம ஃபார்முக்கும் அந்த கேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வெளியிருந்து வருதுன்னா அது ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே ஏதாச்சும் டிசீஸ் இருந்தாலும் ரெடி ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு 3 to 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வச்சிருந்தீங்கனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேஜ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்க ப்ரீடிங்காக. அந்த கேஜில் வந்து ஃபஸ்ட் எடுத்துமே பேடை வந்து விடவே விடாதீங்க. அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் ஃபுட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படி பண்ணுறேன்னா ஒரு பேடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயப்படும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீங்கள் மடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ப்ரீடிங்கே போகாது. அந்த இடம் வந்து அதுக்கு வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் போகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு அது எல்லாமே உள்ளே வச்சிருங்க. ஃபுட்டில் வந்து என்னென்னலாம் காமனாக இருக்கணும்னா தண்ணி வந்து கம்பல்சரி இருந்தே ஆகணும். தெனை இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருந்தே ஆகணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெல், சூரியகாந்தி விதை இந்த 3, அது போக வந்து பார்த்தீங்கன்னா கடல் நுரை, இந்த 4 எப்பவுமே இருக்கிற மாதிரி பிளான் எடுத்துமே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எச்ச வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம டிசீஸாக கன்சிடர் பண்ணிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபுட்டு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு செட் ஆனோமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ரீடிங் வந்து நீங்கள் போடுறீங்களா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரீடிங் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா முதலே பாக்ஸ் மாட்டிடுங்க. அதாவது அந்த பேடை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாக்ஸ் மாட்டிக்கிறது நல்லது. பாக்ஸ் மாட்டிட்டு உங்களுக்கு ப்ரீடிங் போடுறதுக்கு இப்போதைக்கு ஸ்டைலில் நீங்கள் ஒரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டு மிஷில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹோல்ஸை. நம்ம வந்து ப்ரீடிங் போடலாங்கிற மாதிரி ஐடியா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மரத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி அமுத்தும் போது எதுவுமே நம்ம கையில் குத்தக்கூடாது. மெயின் ரீசன் அதுதான். அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதில் வந்து சின்ன சின்ன குச்சி இருந்துச்சுன்னா சிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 day 2 day சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் வந்து பட்டுச்சுன்னா இறக்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது சேஃப்டியாக செக் பண்ணி மரத்தூள் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடையிலே நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரவே வராது, குச்சியெல்லாம் வராது. அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒருவேளை எக்கே இருந்தாலும் பேரண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கண்ணில் குத்தி இறக்கறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மரத்தூள் சூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லாவே சூஸ் பண்ணிக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே கேஜில் யாரும் பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஏன்னா வெல்டு மிஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டி கிரில்லாட் போட்டிருக்கோம். எதுக்கு போட்டிருக்கேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்துட்டேன், ஒருவேளை நான் கேஜ் மூடாமல் இருந்தேன்னா சேஃப்டி கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85% பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து வெளியே வராமல் இருக்கிற காப்பாற்றும். ஆஃப்ரிக்கனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விளையாடுத்தனா அதிகம். ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் தூக்குச்சுன்னா இன்னொரு பேர்டு வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 85% நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நல்லா இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரல்லஸ் எல்லாருமே இது வந்து எல்லா பேர்டுக்குமே போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டவே வந்து உள்ள விடணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் எந்த பயமே இருக்காது. எப்பவும் போலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்த இடத்துல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடை விட்டுட்டு உள்ளே வந்து கையை வந்து விட்டு ஃபுட்டு மாற்றுறது தண்ணியில் மாற்றும் போது என்னன்னா அது வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சு ப்ரீடிங் போகிறக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இல்லாமல் எடுத்துருக்கு, இன்னொரு பேடு வந்து பார்த்தீங்கன்னா காலில் ரிங்கு போட்டிருக்கோம். ரிங்கு போட்டிருக்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நேமு அது போக அந்த பேடோட ரிங் ஐடின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து அது மேலே ஃபீமேலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரிங்கு போட்டிருந்தா. அது வந்து மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎன்ஏ போடுறதுக்காக மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கனை வந்து கேஜில் விட்டுட்டோம். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா நிற்குது பாருங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே உல்ட்டாவோ பண்ணியிருந்தோம்னா அந்த பேடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஸ்ஸு வாங்கி வெயில் டைமில் இருந்தால் உங்களுக்கு வந்து இறக்குறக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து கேஜ் வந்து செட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் ப்ரீடிங் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு நம்ம ஃபார்மோட சேல்ஸ் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பயோவில் கொடுத்துருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டிங் கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.